மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் போறத பார்க்க முடியுது. பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல ஒரு நடிகரை லைக் பண்றது வந்து சாதாரண விஷயம். ஆ ரீல் ஹீரோ வேற, ரியல் ஹீரோ வேற. இல்லையா? படத்துல வர ஹீரோ வேற, ரியல் லைஃப்ல ஹீரோவா மக்களுக்கு நிறைய செஞ்சது வேற. ஸோ அப்படி வரும்போது எங்களோட ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் ரியல் ஹீரோ. நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சிருக்காங்க. முக்கியமாக நீங்க வந்து 11 மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவர் ரியல் ஹீரோ. அவர் வந்து மக்களுக்கு நிறைய சாத்தியமான விஷயங்கள் செஞ்சிருக்காரு. விஜய் அவர்களுக்கு அவர் வந்திருக்காரு, ஆனா ரிப்போர்ட் கார்டு இன்னும் இல்ல. இளைஞர்கள் அவங்களுக்கு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதே சமயத்துல வந்து அது வந்து வாக்குகளா மாறும் அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களும் ரீல்ல இருந்து ரியல் ஆனாரு. ஜெயலலிதா அவங்களும் அந்த காலகட்டத்திலயும் அப்படிதான் சொல்லப்பட்டது. ரீல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உதயநிதியும் அப்படிதான், கருணாநிதி அவர்களும் அப்படிதான், அந்த குடும்பமுமே எல்லாமே ரீல்ல இருந்து தான் வெளியில வந்திருக்காங்க. ஸோ அப்படி அது வந்து இல்லை. ஆனா உண்மையான ஒரு தலைவர் வந்து அஹ், சின்ன வயசுலேருந்தே அந்த தலைவரோட இது இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து சும்மா வந்து நான் வந்தோடனே நான் தலைவர் ஆயிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. படிப்படியாக வந்தாங்க. நீங்கள் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துக்கோங்க, அவர் படிப்படியாக வந்தார். புரட்சி தலைவி அம்மா எடுத்துக்கோங்க, படிப்படியாக வந்தார். வந்த உடனே நான் தலைவி அப்படின்லாம் யாருமே சொல்லலை. அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்க. அந்த தலைமை தன்மைக்கு வந்து அவங்க தான் வந்து சாத்தியம், அவங்க தான் கரெக்டுன்னு போது மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேங்களா? நானா தலைவர், நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரல. அது இப்போ வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க அது புரிஞ்சுக்கணும். அவர் வந்த உடனே நானே தலைவர்னு அவர் கட்சி ஆரம்பிச்சு அவரே சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து அந்த தலைமை தன்மையோட வழி வந்து அவருக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாது. அந்த நிர்வாகம் விஷயம் அவருக்கு இன்னும் தெரியுமான்றது தெரியாது. இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய இந்த அரசியலில் கத்துக்கிறது நிறைய இருக்கு. இது சாதாரண ஒரு சேவை கிடையாது. அரசியல் என்பது பெரும் சேவை. அது வந்து ஒரு